பணம் கொடுக்கிறவனுக்கு கிடைச்சிச்சு, என் நியாயம் தேவனிடத்தில் எட்டவில்லை சொல்லுகிற நபர்கள் இங்கே இருக்கிறீர்களா? தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் புரிஞ்சுக்குங்க. அந்த எண்ணங்களை இன்றைக்கு மாற்றி போடுங்கள். யோசேப்பை குறித்து நாம் படித்திருக்கிறோம் அல்லவா? யோசேப்பு உண்மை உத்தமமாக இருந்த மனிதன். போத்திப்பார் வீட்டில் வஞ்சகியின் வலையில வீழ்த்தப்பட்டு அவனை அழிக்க நினைத்த போது எதிர்த்து நின்றான் பாவத்திற்கு. அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான், அவன் குற்றம் செய்யவில்லை. ஆனால் அவளோ இவன் மீது குற்றப்படுத்தி சிறைச்சாலைக்கு அனுப்பினான். நன்கு புரிந்து கொள்ளுங்கள், எத்தனை பிரச்சனையை தாண்டி வந்து அந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற வேளையில் அவன் உண்மையாக இருந்தது கிடைத்த தண்டனை மரண தண்டனை. மரண தண்டனை பைபிளில் போடலை, ஆனால் அது மரண தண்டனைக்குள்ளான ஒரு சிறைச்சாலை. ராஜாவின் கட்டளையால் வைக்கப்படுகிற சிறைச்சாலை. ராஜாக்கு எப்பெல்லாம் பொழுது போகலையோ, எப்பெல்லாம் நேரம் போகலையோ, சிறைச்சாலை 2 பேரை கூட்டு வர சொல்லுவார். அவர்களை விசாரித்து பனிஷ்மெண்ட் கொடுப்பார். இப்ப யோசேப்பு மேல சுமத்தப்பட்ட குற்றம் என்ன? துரோகம், நம்பிக்கை துரோகம். அவன் மனைவியை சாட்சி கொடுத்திருக்கிறான். சாட்சி என்ன? அவனுடைய துப்பட்டா இவனுடைய கையில் இருக்கிறது. எவிடன்ஸோட சாட்சி கொடுத்திருக்கிறான். அப்படியானால் ராஜா விசாரிக்கும் காலத்தில் யோசேப்பு தலை சிரச்சேதம் பண்ணப்படும். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறான் தேவனுடைய பிள்ளைகளை. ஒருவேளை யோசேப்பு அன்னைக்கு சொல்லியிருப்பானோ, என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போயிற்றோ, என் உண்மை மறைக்கப்பட்டு விட்டதோ, நான் நீதிமான், நான் தவறு செய்யவில்லை, அநீதி செய்தவளுக்கு தான் இந்த உலகம் பரிந்து பேசுகிறது, அநீதி செய்தவளுக்கு தான் இந்த தேசம் செவி கொடுக்கிறது, என் நியாயம் எட்டாமல் போய்விட்டது என்று யோசேப்பு ஒருவேளை சொல்லி கதறியிருப்பானோ தெரியாது. ஆனால் என் ஆண்டவர் அதை அனுமதித்ததுக்கு ஒரு காரணம் இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளை, காரணம் இருந்தது. ஏனென்றால் யோசேப்பு போத்திப்பாரோட வீட்டில் செட்டில் ஆகிறதுக்கு என் தேவன் யோசேப்பை அழைச்சிட்டு வரல. யோசேப்பை பார்வோனின் சாம்ராஜ்யத்தில் பிரைம் மினிஸ்டராய் அமர வைக்க என் தேவன் கொண்டு வந்தார். யோசேப்பே, நீ போத்திப்பார் வீட்டில் செட்டில் ஆகிறது தேவனுடைய திட்டம் அல்ல. அப்ப சில நேரங்களில் உங்கள் நியாயம் மறைக்கப்படுமானால் அந்த இடத்துல இந்த தேவன் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறார். ஏதோ ஒரு மகிமை ஆசீர்வாதத்தை நேரம் உங்களை நடத்துகிறார் என்று முழு நிச்சயத்தோடு நம்பி காத்திருங்கள். கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே என்னுடைய நியாயம் கேட்கப்படலை. ஆண்டவர் என்னத்தை கவனிக்கிறார் அப்படிலாம் சொல்லாதீங்க. அவர் அழகா காரியம் எல்லாத்தையும் கவனிக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, அவரை குறித்து நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதையும் செய்கிறதற்கு பலம் உள்ளவர். அதான் சொல்லார், சோர்ந்து போகிறவனுக்கு பலனும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிறவர். நாம் சோர்ந்து போகிறதுனால தேவன் சோர்ந்து போக மாட்டார். நீங்கள் உடைந்து போகிறதுனால தேவன் உடைந்து போக மாட்டார். நீங்க ஒரு காரியம் நம்பிக்கை எழுதி நடக்காது என்று எண்ணுகிறதுனால தேவன் அப்படி நினைக்கிறது அல்ல. அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஏசாயா 40:28 சொல்லுகிறது, அவர் இளைப்படைவதும் இல்லை, அவர் சோர்ந்து போவதும் இல்லை, அவர் புத்தி ஆராய்ந்து முடியாதது. தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய நினைவுகள் எல்லாம் அவர் நமக்கு தருகிறவர். நம்ம நினைக்கிறதை விட மேன்மையை செய்கிறேன் ஆண்டவர். நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலையை வைத்து தேவனை நீங்கள் ஒரு நாளும் ஒத்து போய் பேசி விடாதீர்கள். மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, அவர் தன்னை குறித்து அவரே அறிமுகப்படுத்துகிறார். அதைத்தான் நான் உங்களிடத்தில் சில காரியங்களை பேசி ஜெபிக்க போறேன். அவர் சொன்னார் பாருங்க, 28ஆம் வசனத்துல, நீ உன் வழி மறைமாயிற்றுன்னு சொல்ற, என் நியாயம் தேவனிடத்தில் எட்டலன்னு சொல்ற, நான் சோர்ந்து போகிற தேவன் இல்லை, நான் இலைப்படைகிற தேவனும் இல்லை, என் புத்தி ஆராய்ந்து முடியாதது, என்னை புரிஞ்சிக்கிறார். அவர் சொல்றாரு, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் நான். எப்படித்தான் அறிமுகப்படுத்துறாரு? பூமியின், படிங்க ஒரு வசனத்தை படிக்கிற சும்மா இல்ல, அவர் ஏன் அப்படி அறிமுகப்படுத்தணும்? அவர் ஏங்க தன்னை அப்படி சொல்லணும்? நான் தேவன் சொல்லிட்டு போயிருக்கலாமே, நான் தேவன் சொல்லியிருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் நான், சார்ந்து போவதில் இடைப்படவதில்லைங்கிறார். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டிப்பை கொஞ்சம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகம புஸ்தகத்தை நம்ம படிச்சோம்னு சொன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை அப்படியே திருப்புங்களேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும். உங்க காரியத்தை வச்சு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க காரியத்தை நடக்குமா நடக்காத, வருமா வரா. ஆனா தேவனுடைய சிருஷ்டிப்பையில நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தர் பேச சொல்றது காரணம் இருக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் போட்டிருக்கா. சரி, நம்மெல்லாம் ஈஸியா சொல்லிட்டு போயிடும். 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள். அவர் 24 மணி நேரத்தில் படைக்கலைங்க. அந்த முதலாம் நாள் சொல்றது நம்ம நாள் போல ஒரு நாள் அல்ல. அது மிகவும் தவறான ஒரு கண்ணோட்டம். அதை இன்னைக்கு விஞ்ஞானம்லாம் நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, ஆதியில் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பயங்கர பெரிய ஃப்ளாஷ் ஒன்று ஆச்சு. அதுல இருந்து தான் துளி துளிர்களாய் அப்படியே செதறி அது கரகங்களாய் கோள்களாய் மாறிட்டுன்னா சொல்லியிருக்காங்க. அது உண்மைங்க. ஆனால் அந்த ஃப்ளாஷ் உண்டானதான் தேவனுடைய வார்த்தைங்க. அல்லேலூயா, அதான் தேவனுடைய வார்த்தை.
அப்ப ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் தம்முடைய வார்த்தையினாலே படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ அந்த நாட்கள்ல ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் அல்ல. நம்ம ஏற்கனவே எடுத்து வாசித்தோம்ல, அந்த தாமதிக்கிறார் அந்த வசனத்தை அப்படி திரும்பி போங்க. பேதுரு 1 பேதுரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் அந்த ஒரு வசனம் உண்டு பாருங்க. இப்போ நான் படித்த அதே பகுதி. பிரைஸ்லாம் இல்லை, கீழே மேலே மேலே. பிரியமானவர்களே 8ஆம் வசனம். கர்த்தருக்கு ஒரு நாள் எத்தனை வருஷமா? இப்போ அவருடைய ஒரு நாள் நமக்கு எத்தனை வருஷம் சொல்லுங்க? எத்தனை வருஷம் பேசுங்க. அவருடைய ஒரு நாள் நமக்கு 1000 வருஷம். நான் சொல்ல பேதுரு சொல்றேன், வாசிங்க. ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் நம்முடைய 1000 வருஷம் அவருக்கு எத்தனை நாள் போல இருக்குதா? ஒரு நாளை போல இருக்குதா? ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பார்வையில நம்முடைய ஆயுசு நாளுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறார். காலையில பூத்து மாலையில வாடி பூரா புல்லு கொப்பா இருக்கிற மனுஷங்க நம்மெல்லாம். ஒரு புல்லு ஊதுனா பட்டு போயிருங்கிறார். அப்போ தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய காலங்களை நம்ம கொஞ்சம் தியானிக்க வேண்டும். அப்போ 24 மணி நேரத்தில் உண்டாக்குறத சடச்சடலாம் உண்டாகலைங்க. நம்ம அப்படித்தான் உண்டாகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். எங்க பிள்ளை உண்டாக்குறதுக்கே எவ்வளோ நாள் ஆக்குறாங்க. எங்க அவர் 24 மணி நேரத்தில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கியிருப்பாரானால் பிள்ளையை 24 மணி நேரத்தில் உண்டாக்க முடியுமா? முடியாது. பேசுங்க. அப்படி எங்கே பிள்ளையை உண்டாக்குறாரா? அவர் அனந்த ஞானம் உள்ள தேவனுங்க. அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு நைட்டு படுத்து நாளைக்கு காலையில், இன்னைக்கு நைட்டு கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் 9 மாதம் குழந்தை ஆக்க முடியுமா? முடியாதா? எங்க சோர்ந்து போய் நினிவே பட்டணத்தை போய் பிரசங்கம் பண்ண சொன்னார். எலியாட்டையா யோனாட்டையா ஞாபகம் இருக்கா? யோனா தான், வேற யாரும் இல்லை. யோனாட்ட பிரசங்கம் பண்ண சொல்றார். இவன் ஓடி போனால் மீனை பிடிச்சி கருத்து ஒழுங்க வச்சார், கொண்டு போட்டார். ரைட். இப்போ போய் பயங்கர சோர்வில் போய் உட்காந்துருக்காங்க. வெயில் தாங்க முடியல. அங்கே ஒரு மரம் வளர்ந்துச்சு தெரியுமா? வளர்ந்துச்சா இல்லையா? எவ்வளோ நேரத்தில் வளர்ந்தது சொல்லுங்க? ஒரு வாரத்தில் வளர்ந்துச்சா? எங்க ஒரு பெரிய செடியை சில மணி நேரத்தில் வளர வச்சாருங்க. அதே செடியை ஒரு நைட்டோட காலி பண்ணிட்டாருங்க. அவர் நினைச்சா ஒரு குழந்தைய இன்னைக்கு நைட்டு உருவாக வச்சு காலைல எந்திரிக்கும் போது அதை பிரசவிக்க பண்ணக்கூடிய அளவுக்கு முழு குழந்தையை சிருஷ்டிக்க அவரால் முடியும். ஆனால் அவர் அதை செய்யலைங்க. அப்போ வார்த்தையினால படைச்சார் என்றால் தேவன் தம்முடைய காரியத்தை செய்கிறதற்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். ஒருவேளை நான் 1000 வருஷம் நான் கணக்கு வைக்கிறேன், ஒருவேளை அவங்க மில்லியன் ஆண்டுகள்லாம் சொல்றாங்க, எனக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறப்ப ஒரு நாள் 1000 வருஷம்னா தேவன் ஒரு காரியத்தை சொல்லி 1000 வருடம் நம்ம கணக்குக்கு 1000 வருடம் அது உற்பத்தி ஆகும் மட்டும் ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்தாருங்க. கைகளை தட்டி தேவனை மயம்படுத்துமா? ஒவ்வொரு காரியத்தையும் அவர் சொல்லி வெயிட் பண்றார். அது நிறைவேற காத்திருக்கிறார். அப்ப நம்மளோட ஆயுஷ்னாலே 100 வருஷங்க. இன்னைக்கெல்லாம் மிஞ்சு போன 70 தாண்டது கஷ்டம் ஆகி போச்சு. அப்போ அப்படிப்பட்ட அந்த ஆயுஷ் நாளுக்குள்ள நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை நம்ம எதிர்பார்த்து அது நடக்கலன்னு சோர்ந்து போயிருந்தோம். ஆனால் இன்றைக்கு என் ஆண்டவர் சொல்றாரு, நான் சோர்ந்து போகிற தேவன் அல்ல, நான் பூமியின் கடையாந்தரங்களையே சிருஷ்டித்தவன். தேவனை பயன்படுத்தும் பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த தேவன். அப்ப அவருடைய கட்டளையிட்டு அந்த காரியங்கள் நடக்கும் மட்டும் அவர் காத்திருந்தார். அது சில ஆண்டுகள் பிடித்து அப்படியே உருவாகிறது. அது 1ஆம் நாள். அப்ப 1000 ஆண்டுகள் என்று நான் நினைக்கிற வேதத்தின்படி. அப்போ தேவன் 1ஆம் நாள் என்று சொன்னால் ஒரு 1000 வருஷம் நம்முடைய பார்வையில அது உருவாக மட்டும் தேவன் காத்திருந்தார். அத்தனையும் தேவன் நேர்த்தியாய் சிருஷ்டித்து 6ஆவது நாள் மனிதனையும் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பிள்ளை வயத்துல அது உருவாகி அந்த உறுப்புகள் வளர்வதற்கு தேவன் எத்தனையாய் ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார். அதே போலத்தில் உங்கள் வாழ்க்கையிலும் குறுக்கு வழியில எதுவுமே செய்ய மாட்டார். ஆண்டவர் குறுக்கு வழியில செய்வார் மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. அவர் குறுக்கு வழியில் செய்கிறவராக இருந்தால் அவர் அநீதியின் தேவனாய் மாறிவிடுவார். நீங்க இருக்கிற பார்வை உங்க வாழ்க்கை எல்லாரும் கண்களுக்கு முன்னால் தெரியும். ஆனா தெரிகிற உங்களை எல்லாரும் அங்கீகரிக்கக்கூடிய பாதையில தான் கொண்டு போய் என் தேவனை உயர்த்துவார். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, குறுக்கு வழியில தேவன் செஞ்சுட்டான், அவன் சொல்ல ஆகும், கட்டளை நடக்கும், ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே வரப்போகுது, ஏன் வாழ்க்கை நடக்காதுங்க. வெயிட் பண்ணுங்க. சோர்ந்து போகிறவர் அல்ல, நிச்சயமாய் செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை, அவர் இலைப்படைந்து போவதே இல்லை. அவர் குறுக்கு வழியில உயர்த்திருந்தா யோசேப்பு குறுக்கு வழியில உயர்த்திருக்கலாமா? முடியாதா? 17 வயதுல யோசேப்பை அடிமையாய் கொண்டு போக அனுமதித்து 30வது வயதுல சிங்காசனத்தில் அமர பண்ணினார். அப்ப 17 வருடம் அவன் அந்த 17 வயதுல கடத்தப்பட்டவன். நல்ல கவனிங்க, அத்தனை ஆண்டுகளுடைய பாதையை திரும்பி பாருங்கள். யாராவது யோசேப்பை பார்த்து சொல்ல முடியுமா, இவன் அநீதியை தேவன் உயர்த்தி விட்டார்,
அநீதியை தூக்கி பார்வோன் சாம்ராஜ்யத்துக்கு அதிகாரியை மாற்றி விட்டார் என்று யாராவது சொல்ல முடியுமா? அவன் கடந்து வந்த பாதைகள் அப்படி. தாவீதை குறித்து பாருங்களேன். ஆடுகளுக்கு பின்னே ஓடிக்கொண்டிருந்த தாவீது இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்தில் ராஜாவாய் அமர பண்ணினார் என்று நீங்களும் நானும் வாசித்திருக்கிறோமே. ஆனால் ராஜாவாய் அமர பண்ணதுக்கு முன்பு தாவீது கடந்து வந்த பாதைகளை பார்த்திருக்கிறீர்களா? அவனும் 30வது வயதில் தான் அமருகிறான். அவனும் ஒரு 17-18 வயதில் தான் ஒரு வாலிபனாய் அவன் தேவனால் தொடப்படுகிறான். தேவ பிள்ளைகளே, சொந்த சகோதரர் முன்பதாக தாவீதை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுகிறான். ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறான். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் தாவீது ஆடுகளை தான் மேய்க்க அனுப்பப்பட்டிருந்தான். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு திடீரென்று ஒரு சலுகை கிடைக்கிறது. சவுலுக்குள் பொல்லாத ஆவி விடப்பட்டது. அந்த ஆவி போகணும்னா சுரமண்டலத்தில் வாசிக்கிற தேறினவன் ஒரு தேவை. தாவீதை கண்டுபிடித்தார்கள். தாவீது சவுலுக்கு முன்பாய் நிற்கிறான். சவுலுக்குள் ஆவி கலங்கடித்த போது தாவீது சுரமண்டலத்தை வாசித்து அடுத்த கணம் அந்த ஆவி ஓடியது. சவுலுக்கு சந்தோஷம், எனக்கு விடுதலை கொடுக்க ஒருவன் வந்து விட்டான். அவன் யாருடைய மகன் விசாரித்தான். ஈசாயுடைய மகன். தகப்பனை கூப்பிட்டு சொன்னான், இன்று முதல் தாவீது என் முன் நிற்கட்டும். நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் தாவீதை சவுலுக்கு முன் நிற்பதற்கு அபிஷேகம் பண்ணவில்லை, சவுலின் சிங்காசனத்தில் உட்கார்வதற்கு அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். ஆனால் சவுல் சொல்றான், இன்று முதல் தாவீது என் முன் நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. ஒரு பதவி கிடைச்சிச்சு, அரசாங்க வேலைங்க. அது ராஜாவோட நெருங்கி இருக்கிற வேலை, ராஜாவோட க்ளோஸா இருக்கிற வேலை. ராஜாவுக்கு ஆயுதத்தாரியாக மாறிவிட்டார் என்று வேதம் சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட தாவீது யுத்த காலத்துக்கு போக ராஜா அவனை அனுமதிக்கவில்லை. நீ யுத்த காலத்துக்கு வேண்டாம்ப்பா, நீ என் பார்வைக்கு அருமையானவன், நீ போய் உங்க அப்பா வீட்டில் இரு, நான் யுத்தம் முடிஞ்ச வந்தப்பறம் நான் கூப்பிட்டுக்கிறேன்னு சவுல் யுத்தத்துக்கு போயிட்டான். தாவீது தகப்பன் வீட்டுக்கு போனான். தகப்பன் மீண்டும் ஆடு மேய்க்க அனுப்பினான். நீங்களும் நானும் இருந்தா என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா? மிஸ்டர் ஈசாய், இதுக்கு முன்னாடி நீ என்ன ஆடு மேய்க்க அனுப்புன, இப்போ நான் யார் தெரியுமா? ராஜாவோட ஆயுதத்தாரி. சொல்லியிருப்போமா? சொல்லியிருக்க மாட்டோமா? சொல்லியிருக்க மாட்டோம். போஸ்டிங் வந்துட்டுனாலே மாறிடும்ல. அல்லையா? பணம் வந்தால் மாறிடும்ல. உண்மையா இல்லையா? சொல்லியிருப்போம்ல, மிஸ்டர் ஈசாய் யார் என்று நினைத்தாய்? உன் பிள்ளைங்கிறத முடிஞ்சு போச்சு. நான் யார் தெரியுமா? சவுலுடைய ஆயுதத்தாரி. சொல்லியிருந்தா வாழ்க்கை நாசமா போயிருக்குங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. சொல்லியிருந்தா நாசமா போயிருக்கும். சொல்லியிருந்தா அப்பாவோட வேலை செய்ய சொல்லியிருக்க மாட்டான். சொல்லியிருந்தா ஆடு மேய்க்க அனுப்பியிருக்க மாட்டான். சொல்லியிருந்தா அவனை சகோதரனை சந்திக்க அனுப்பியிருக்க மாட்டான். தாவீது தன் சுயபலத்தில் ஓடி இருப்பான். மீண்டும் அடிமையாக இருந்திருப்பான். ராஜாவுக்கு அவன் அடிமை இல்லை, ராஜாவுக்கு இல்லை, வேலையாளா இருந்திருப்பான். ஆனா தாவீது அப்படி சொல்லல, பொறுமையா இருந்தான். தேவன் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார், சொன்ன அவர் செய்வார். வெயிட் பண்ணான். தகப்பனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். தகப்பன் அழைக்கிறான், வராங்க, என்னப்பா வேணும்? ஓடி போய் உன் சகோதரனை விசாரிச்சுட்டு வா, இந்த முட்டை தூக்கிட்டு போ, இந்த பயிரை தூக்கிட்டு போ, இந்த பால் கட்டி தூக்கிட்டு போ, ஓடி போடா. சரிப்பா. கீழ்ப்படிவோமா? நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். நம்ம யார் தெரியுமா? கொஞ்சம் அபிஷேகம் பெற்றாலே போதும், நமக்கு தெனாவட்டம் வந்துடும் தெரியுமா? அதுவரை நல்லா இருப்போம். கொஞ்சம் அபிஷேகம் பெற்றாச்சுன்னு போதும், லோ பழகாதீங்க, தள்ளி வைங்கம்மா. நல்லா கவனிங்க. ஊழியக்காரனுக்கு தாழ்மையாக அபிஷேகம் பெற்ற பிறகு தாங்க வரணும். விசுவாசிக்கு தாழ்மையாக அபிஷேகம் பெற்ற பிறகு தான் வரணும். அபிஷேகம் பெற்ற பிறகு தான் ஜனங்களை நம்ம நேசிக்கிறதுல அதிகமாக ஆர்வம் வரணும். அல்லேலூயா. அந்த பெருமை இருந்துச்சுன்னா காலி பண்ணி விடுவார். இதெல்லாம் சில ஊழியர்கள்ட்ட அந்த பெருமை இருக்குது. மனுஷர்களை சந்திக்க மாட்டாங்க, ஜனங்களை சந்திக்க மாட்டாங்க, ஃபோனில் கான்டாக்ட் பண்ண முடியாது, வீடுகளுக்கு போக மாட்டாங்க, கூப்பிட்டா போக மாட்டாங்க. நான் மாதம் வீட்டுக்கு போகணும்னு சொல்லலாம். நான் மாதம் எந்த வீட்டுக்கும் நான் வழக்கமாக போகிற பழக்கம் இல்லை. ஆனால் யாராவது என் வீட்டுக்கு வரணும்னு சொன்னால் கட்டாயமாக போயிடுவேன். அது யாராக இருந்தாலும் தேடி போயிடுவேன். ஆனால் நான் மாதம் அப்படி போகிறதில்லை. ஏன்னா எங்களை போல் அப்படி போய் அற்பமாய் அலட்சியமாய் பேசினவர்களை நான் பார்த்துருக்கிறேன். வந்துட்டான் என் பைபிளை தூக்கிட்டு மாதம்னு சொல்லி காயப்பட்டு இருக்குது. ஆகவே தான் நான் போக மாட்டேன், அழைத்தால் போவேன். இப்போ கூட நீ மீட்டிங் முடிச்சுட்டு அவங்க அந்த மீட்டிங்கே வர்றதில்லை. நம்மளோட இஸ்ரோவில் விஞ்ஞானியாக இருக்கிறாங்க. ஒரு அருமையான குடும்பம். ஒரு 4 மணிக்கு 4:30 மணிக்கு நான் வரேன்னு சொல்லியிருக்கிறேன். முடிச்சுட்டு வரேன்னு தான் சொன்னேன். மீட்டிங்கே அவங்க வர்றது கிடையாது. ஒரு இஸ்ரோவில் விஞ்ஞானியாக இருக்காங்க, கேத்தலிக் ஃபேமிலி. வரேன்னு தான் சொன்னேன். அது தவறலை. ஒரு பெருமை நமக்குள் வந்துவிடக்கூடாது. எந்த விதத்திலும் மேட்டிமை வந்துவிடக்கூடாது. தாவீது கூட இருந்தது அழிந்து போயிருப்பான். திரும்ப சொல்றேன், தாவீது மாத்திரம் நான் சவுலுக்கு ஆயுதத்தாரி என்கிற எண்ணம் என் இதயத்துக்குள் இருந்திருந்தால், அந்த எண்ணத்தோடு இருந்திருந்தால் தாவீது ராஜாவாக இருக்க மாட்டான். என்னங்க அப்படி சொல்றீங்க? காரணம் இருக்கு. இவன் தகப்பன் அவனை பணிவிடைக்காரனாகவே நினைத்து அவனை யுத்த களத்தில் சகோதரரை சந்திக்க அனுப்பினான். சந்திக்க போன இடத்துல கோலியாத்தை சந்தித்தான். அவன் கோலியாத்தை சந்திப்பது தேவனுடைய திட்டம். அப்ப கோலியாத்தை தாவீது சந்திக்கணும். கோலியாத்துடைய தலையை தாவீது எடுக்கணும்.
அப்போ கோலியாத்தை கண்டு 40 நாட்கள் பயந்திருந்த ராஜாவும் அவன் படை தளபதிகளும் போர் வீரர்களும் இஸ்ரவேலின் புருஷர்களும் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற வேளையில 40 நாட்கள் இஸ்ரவேலரை கலங்கடித்துக் கொண்டிருந்த அந்த கோலியாத்தை ஒரு கணப்பொழுதுல தலையை துண்டித்தெடுக்க தாவீதை கொண்டு போவது தேவனுடைய திட்டம். அப்ப தேவ திட்டம் அந்த இடத்துக்கு தாவீதை கொண்டு போகணும்னா தாவீது தன் தகப்பனை கீழ்ப்படுத்தினாகணும். நீ மனைவி புருஷனை கீழ்ப்படுத்தினாகணும். அல்லேலூயா. பொய் சொல்லலைங்க, சத்தியத்தாங்க சொல்லு. அற்பமா பேசி பொண்டாட்டி புருஷனை தூர எறிஞ்சிடாதீங்க. அல்லேலூயா. அற்பமா தூக்கி மருமகனை கடாசிடாதீங்க. டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துருன்னு சொல்லிடாதீங்க. தேவ திட்டம் சில நிறைவேறணும்னா நெருக்கத்துக்குள்ள தேவன் நம்மை அனுமதிப்பார். தேவனுடைய பிள்ளைகளை அனுமதிப்பார். அப்ப தாவீதை அனுமதித்தார். பொறுமையோடு இருந்தான். யுத்த களத்துக்கு போனா கோலியாத்துடைய தலையை எடுத்தான். ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களால் கணப்பொழுதில் தாவீது அறியப்பட்டான். எங்கோ ஆட்டுக்கு பின்னால கிடந்த தாவீது, அவனுடைய 7 சகோதரர்கள் மடுவில் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை தேவன் கணப்பொழுதில் இஸ்ரவேல் தேசத்திலே அறியும்படி செய்தார். அத்தனை ஜனங்களும் பாடினார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அப்போ சில நேரங்கள்ல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்ய மாட்டோம். சில உபத்திரவத்தின் பாதையில நம்மை அர்ப்பணிப்பது நல்லது. பொறுத்து போவது நல்லது, சகித்து போவது நல்லது, விட்டு கொடுத்து போவது நல்லது. பேசுனா பேசுங்க, என்ன மன்னிக்குங்க. ஆமாங்க, நான் பைத்தியக்காரி தான், நான் பைத்தியக்காரன் தான், நான் கிறுக்கன் தான், உலகத்து மனுஷனை போல இல்லைங்க, நான் முட்டாள் தான், என்ன மன்னிட்டு போங்க. போய்கொண்டே இரு தேவ பிள்ளையை. ஆண்டவர் உன் வழியை மறக்கவில்லை, உன்னை குறித்ததான திட்டத்தை அவர் மறக்கவில்லை. அவர் நடத்தி கொண்டு போகிற பாதை மகிமையானது. அல்லேலூயா. அப்ப தாவீதை ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தை அறியும்படி செய்தவர். சவுல் செத்து போனா நடந்தது என்ன? இஸ்ரவேல் தேசத்தில் தலைவன் இல்லை, ஜனங்கள் தாவீதை தேடினார்கள். கையை தட்டி ஜனங்கள் தாவீதை தேடி வந்தார்கள். நீருங்க நேரம் சொல்லவாரும். அப்படித்தாங்க ஆண்டவர் செய்வார், குறுக்கு வழியில செய்ய மாட்டார். அப்ப நம்முடைய காரியங்களை தேவன் செய்து முடிக்கிறவர். அவருடைய சிருஷ்டிப்பின் மகிமையை பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வானங்களில் உயர்ந்தவர், அவர் சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும். அத்தனை பெரிய தெய்வம் நமக்கு ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறாராம். வெயிட் பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஆண்டவரே, நீ நிச்சயமா எனக்கு செய்வீர். அவர் குறித்து வேதம் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். அந்த ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா தேவனுடைய இந்த மகிமையெல்லாம் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுன்னா விசுவாசிக்கிறதுக்கு எதுவாக இருக்கும். என் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா, தருவாரா தரமாட்டார், நான் என்னைக்கு ஆண்டவர் எனக்கு வீடு தருவார்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு வயசு 50 ஆயிடுச்சுங்க. நான் 2008 வேலை ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். 15,000 வாடகை கொடுத்த வீட்டில் இருக்கிறேன். இந்த மாதம் அந்த வீடை காலி பண்ணி கொடுக்கணும், வேறு வீடு பார்த்துட்டு இருக்கிறேன். நான் எதிர்பார்க்குற வீடு எனக்கு கிடைக்கல. ஐயா, காலி பண்ணி கொடுத்துருங்க, என் பிள்ளைக்கு வீட்டை கொடுக்கணும்னு கேட்குறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, பிரதர் 15 வாடகை எவ்வளோ வாடகை கொடுக்குறீங்க, ஒரு 25,000 மாதம் கொடுக்க முடியாதா, ஒரு வீட்டை லோன் போட்டு கட்ட முடியுமா? முடியாதா? முடியும். நான் கடனாளியே இருக்க விரும்பவில்லை. ஒருவேளை திடீர்னு பரலோகத்து போயிட்டேன்னா என் பிள்ளைகளை நான் கடனாளியே வைக்க விரும்பவில்லை. இன்றைக்கி ஒரு ₹1 கடன் எனக்கு இல்லை, ₹1 கடன் பேங்கில் இல்லை, ₹1 கடன் எனக்கு இல்லை. அப்போ இன்றைக்கி ஒரு நிம்மதியாக இருக்கிறேன். அப்போது ஆண்டவர் இன்னும் தருவார். நான் ஸ்கெட்ச் போட்டு வரைஞ்செல்லாம் வச்சுருக்கேன், இப்படி ஒரு வீட்டை என்ன ஆண்டவர் தரணும்னு தருவார். ஒரு காரை போய் பார்த்துட்டு இந்த கார் எனக்கு தரணும்னு கேட்டிருக்கேன், தருவார். அப்போது இது எல்லாம் அவர் தர முடியும். நீங்கள் நம்புறீங்களா? நான் நம்புகிறேங்க. படிங்க ஏசாயா 40:10. மன்னிக்கணும் அந்த 12 படிங்க. 12 தண்ணீர்களை தமது சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை எதில் அளந்தா, எதில் பிடிச்சி வச்சிருக்காரு? இந்த பாட்டில் இருக்கிற தண்ணியை நான் கையில் எடுத்தேன்னா அவ்வளோதான் எடுக்க முடியும். மொத்த தண்ணியை என் கையில் ஊற்ற முடியாதுங்க. இதில் இருக்க தண்ணியை கூட என் கையில் ஊற்ற முடியாதுங்க. ஆனால் வேதம் சொல்லுது, தண்ணீரை கற்பனை பண்ணுங்கண்ணே. உங்கள் பிரச்சனை பெருசு நினைக்காதீங்க, தேவனுடைய வல்லமையை பாருங்க. என்ன போட்டிருக்கு? தண்ணீரை தமது கைப்பிடியால் அளந்தார். சமுத்திரத்தை பாருங்க எப்படி இருக்கு. அந்த சமுத்திரத்தை நான் தாங்க முடியாங்க. எவ்வளோ பெரிய மீனவனாக இருந்தாலும், நீச்சல் தெரிஞ்சவனாலும் சமுத்திரத்து நடுவில் இருந்தால் ஏன் தெரியுமா தப்ப முடியலை? நான் பல நாள் நினச்சிருக்கேன், கடவுளை நீச்சல் தெரியுமா, அவன் தான் நீந்தி வந்துட வேண்டியதானே, ஏன் அவன் தப்ப முடியல தெரியுமா, ஏன் செத்து போகிறான் தெரியுமா? சமுத்திரத்தில் ஒரு நடுவில் ஒருத்தர் விழுந்துட்டான்னா திசை தெரியாதுங்க, சுற்றி பார்த்தாலும் வானம் தாங்க தெரியும். அவன் எந்த திசையில் நீந்த முடியும்? மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் நீந்தலாங்க, இல்லை 10 நிமிஷம் நீந்தலாம். அதுக்கப்புறம் அவன் பாடி டயர்டாயிருங்க. ஆட்டோமேட்டிக்காக
உடம்பு செத்துரும், தானாக மயங்கி விட்டு செத்துருவாங்க. அந்த சமுத்திரத்தை தண்ணீரை கைப்பிடி நான் அளக்கிறேன் ஆண்டவருங்க. உங்கள் பிரச்சனை என்னங்க பெரிய பகையில் கைப்பிடி, உங்கள் பிரச்சனைங்க பெரிய பிரச்சனை, கைப்பிடிங்க, பேசுங்க. நீங்கள் இந்த ஆண்டவரை எப்படி வச்சுருக்கீங்கன்னு தெரியல. சிலர் ஆண்டவரை தம்முடைய ஊழியக்காரனை வச்சு பார்ப்பாங்க. இந்த ஊழியக்காரருடைய பவர் தான் ஆண்டவருடைய பவர். சிலருக்கு தமிழ்நாட்டில் மோகன்சி அண்ணன் மேலே ரொம்ப பற்றா இருக்கிறவங்களுக்கு மோகன்சி அண்ணனுடைய பவர் தான் தேவனுடைய பவர்னு பார்ப்பாங்க. சிலர் பால் திணறனை வச்சு பார்ப்பாங்க. சிலர் பிடித்த தேவ ஊழியர்களை வச்சு இந்த ஊழியக்காரனுடைய பவர் தான் தேவனு. ஏழைங்க, ஊழியக்காரன் பிறந்து செத்து போயிட்டு இருக்காங்க. அவர் நேற்றும் என்று மாறாத தேவனுங்க. கையெழுத்து தேவனை மயமப்படுத்துவோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன். நீரோ மாறாதவராக இருக்கிற ஆண்டுகள் முடிவு போகிறாய். அவரை பாருங்க, வேதத்தை வாசிங்க, வல்லமையை பாருங்க. அப்போ அத்தனை இப்படி தண்ணீரை கைப்பிடியில் அளந்து வைக்கிற தேவன் மாத்திர வேதம் சொல்ல வானங்களை ஜாலளவாய் பிரமாணித்தவர். வானத்தை எட்டி பிடிக்க முடியாதுன்னு விஞ்ஞானியை ஒத்துக்கிட்டாங்க. நட்சத்திரத்தை பிடிக்க முடியாது. 24 தலைமுறை 1200 வருஷம் அவங்க 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இங்கேருந்து ஒரு ஜெட்டு போச்சு. எங்க ஓடிவே பிடிக்க முடியும்? வாய்ப்பில்லை. வேதம் சொல்லுது தண்ணீரை கைப்பிடியில் அளந்தவர், வானங்களை ஜாலளவாய் பிரமாணித்தவர். அது மாத்திரம் இல்லை, பூமியின் மண்டை பக்கத்தில் 2 அடி இடத்த எடுத்துட்டான்னு நம்ம ஆண்டவர். நீர் நியாயத்தை பார்க்க மாட்டேங்கிறான், என் இடத்த எடுத்துட்டானே ஆண்டவர். ஒட்டுமொத்த பூமியில இருக்கிற மண்ணை மரக்கால் அடக்கி வச்சிருக்கேன் ஆண்டவர். நம்புறீங்களா? ஹலோ, நம்புறீங்களா? மரக்கால் பார்த்துருக்கீங்களா? மரக்கால் எத்தனை தெரியும்? விவசாயிக்கு தான் தெரியும். மரக்கால் 3 பக்கா போட்டால் ஒரு மரக்கால், 3 பக்கா ஒரு மரக்கால். பக்கானாலும் தெரியாது, இவ்வளோ உயரம் இருக்கும். இந்த கடலை கடையில் வைக்கிறது பக்கா இல்லை, அது அரைப்படி பக்கா. இவ்வளோ உயரம் இருக்கும் பக்கா. 1.5 கிலோ 1.25 கிலோ பிடிக்கும். 3 பக்கா போட்டால் ஒரு மரக்கால். வேதம் சொல்லுது. எல்லாம் உட்காந்து கற்பனை பண்ணி பார்ப்பேன். இதெல்லாம் முன்னவே உட்காந்து எல்லாம் தியானிச்சு, அதனால தைரியமாக ஊழியத்துக்கு வந்தேன். ஒரு மரக்காலில் மண்ணை அடக்கி வைக்கிறவர், அப்போ அவர் எவ்வளோ மகிமையின் தேவனாக இருப்பார். என் பிரச்சனைகள் அவருக்கு லேசான காரியங்கள். கைதல் தேவனை மகிமைப்படுத்துமா? மாத்திரம் இல்லை, பர்வதங்களை துலாக்கோளால் அளக்கிறவர். நம்ம துலாக்கோளால வீட்டை தான் அளந்துட்டு இருக்கோம், ஒரு பர்வதத்தை அளந்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. மாத்திரம் வேதம் சொல்லுது மலைகளை தராசால் இருக்கிறவர். நம்ம கருப்பட்டி நிறுத்திட்டு இருக்கிறோம். 2 கிலோ கருப்பட்டி 3 கிலோ கருப்பட்டி நிறுத்திட்டு இருக்கோம். அவர் கருப்பட்டி இருக்கிற மாதிரி எமயமனத்துக்கு வச்சு நிறுத்திட்டு இருக்கிறார். நல்ல கையை தட்டி தேவனை மகிமை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சர்வவல்லமையுள்ள தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்ப ஏன் பிரதர் என் வாழ்க்கையில் நன்மை இல்லை? நடக்கும், காத்திரு. அதான் கீழே சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து ஒரு எழும்புவார்கள். 19 வருடம் அந்த மகள் மறந்து போயிட்டாங்க. குழந்தை நீ பிறக்காது, தேடி போய் என் மூலமாய் தேவன் வாக்கு பண்ணி பெண் குழந்தை கொடுப்பார் என்று சொன்னார். 13 வருடம் இதே மகிழ்ச்சி நகரில் ஒரு சகோதரி உண்டு. அவங்களும் குழந்தை இல்லைன்னு திருப்தி ஆயிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு சகோதரி ஆட்டோ ஓட்டுவாங்க எங்கள் பகுதியில். அந்த மகளை என்ன கூட்டிட்டு போனேன். அண்ணே வாங்கினேன், வீட்டுக்குள்ளே காலை வச்சு உனக்கு ஒரு பெண் குழந்தை கருத்தில் தருவார்னு. அழகிய பெண் குழந்தை அடுத்த மாதமே பெற்றெடுத்த தந்தையோட பிள்ளைகளை போய் சொல்லலை. இன்றைக்கு சொல்றேன், ஆண்டவர் சில நேரத்தில் தாமதிக்கிறார், காரணம் இருக்கும். அவர் பொறுமையோடு இருப்பார், குறுக்கு வழியில செய்ய மாட்டார். நீங்க நினைக்கலாம் அவங்களுக்கெல்லாம் உடனே பிறந்துருது, எனக்கே அப்படி பிறக்கல. ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதை அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தருவார். அந்நாளை குறித்து கூட நாம் தியானித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அந்நாளைக்கு ஏன் தாமதித்தார்? 17 16 தலைமுறைக்கு முன்னால அவருடைய முப்பாட்டனுக்கு முப்பாட்டை கோராக பண்ணின சாபோ அந்த சந்ததியே கருவறுத்து வைத்திருந்து பாதாளத்தில் இறங்க பண்ணின அந்த குடும்பத்தை, அந்த சந்ததியிலிருந்து ஒருவனை நீ ஆசாரியப்பட்டது வருவதில்லை என்று தீர்மானிக்கப்பட்ட அந்த சாப பட்டத்தை தேவன் முறுக்கி ஆசைப்பட்டு அண்ணாளின் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். கரெக்டா அண்ணாள் வாயில ஒரு வார்த்தை விட்டார், நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தால் உங்களுடைய ஊழியத்துக்கு நான் கொடுப்பேன். அண்ணாளுக்கு அந்த தைரியத்தை யார் கொடுத்தது? அண்ணாளுக்கு தைரியம் வந்தது. சொன்ன அடுத்த உடனே குழந்தை கொடுத்தார். அந்த 16 தலைமுறை ஆசாரிய பட்டம் இல்லாமல் சாபத்தின் குடும்பம் என்று சொல்லப்பட்ட அந்த கோராகின் வம்சத்தில எல்கானாவுக்கு பிறந்த சாமுவேல் 17வது தலைமுறையில இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்துக்கு ஆசாரியனாய் மாறி போனார். ஏன் சில நேரங்களில் தேவன் அனுமதிக்கிறார்? பொறுமையோடு இருங்கள், நிச்சயமாய் செய்வார். உங்கள் காரியங்கள் வாய்க்க பண்ணுவார். அவருக்கு அது பெரிய பொருட்டே இல்லை. உங்கள் பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, வேலையை குறித்து, தொழிலை குறித்து அவர் இலைப்படைவதில்லை. அவர் சோர்ந்து போவதும் இல்லை. அவர் உங்களை மறக்கவும் மாட்டார், ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஒரு காலம் வரும். கடைசி ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். மோசே, ஆண்டவர் மோசே எதற்காக சிருஷ்டித்தார்? எதற்காக அவனை காப்பாற்றினார்? எல்லா பிள்ளைகளையும் கொல்ல சொல்லும் போது மோசையை மாத்திரம் ஆண்டவர் காப்பாற்றினது காரணம் என்ன? இஸ்ரவேலர் எகிப்தியரின் கையிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பலத்த ஆயுதமாக ஒரு பலமுள்ள மனிதனாய் சிருஷ்டித்தார்.
நடந்தது என்ன? 40 வயதுல தனக்குள் இருக்கிற உத்வேகம் வேகத்துல போய் அவன் இஸ்ரவேலருக்காய் போராடினான். எகிப்தியனை கொன்று போதித்தான். அடுத்த நாள் சகோதரர்களுக்குள்ள சண்டை போடுறாங்க, பஞ்சாயத்து பேசுறான். அவன் சொல்றான், நேற்று எகிப்தியனை வெட்டி புதைத்தது போல எங்களையும் புதைக்க நினைக்கிறாயோ? எங்கள் மீது ஆள உனக்கு துவைத்த நம்ம அதிகாரம் கொடுத்தது யார்? காரியம் பார்வோனுக்கு தெரிந்து விட்டது. மோசே கொல்ல நினைத்தான், ஓடி போனான். மோசே அங்கு கவனிங்க, ஓடி போயிட்டான். எத்தனை வருஷம்? 40 வருஷம் காணாம போயிட்டான். 80 வயது திக்கு வாயும் வந்து நான் உடையவன். ஏதோ ஒரு ஆசாரிய குடும்பத்தில் பிறந்த ஒருவனை மனைவியை பிள்ளையை கட்டிட்டு சிப்பிராலை கட்டிட்டு 2 பிள்ளையை பெற்றுட்டு ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிற மோசையை 80 வயதுல தேடி வந்து பிடிக்கவில்லையா? 80 வயதுல பெயர் சொல்லி அழைக்கவில்லையா? ஆண்டவரே, நான் திக்குவாய் மந்தலாம் உடையவன், என்னால் முடியாத ஆண்டவரே, அவன் மறுதளித்த போதும், விலகின போதும், விட்டுவிடும் என்று சொன்ன போதும் நான் உன்னோடு இருப்பேன். மோசே எந்த இடத்தில் பயந்து ஓடி வந்தானோ, எந்த தேசத்துக்குள் இருந்து உயிருக்கு பயந்து ஓடி வந்தானோ, அதே தேசத்துக்குள்ள மோசையை கொண்டு போகவில்லையா? அதே தேசத்தின் குடிமக்கள் மத்தியில மோசே தலைவனை வைக்கவில்லையா? அந்த ஜனங்களை விடுதலையாக்கவில்லையா? 80 வயதுல பலம் குன்றி போன மோசையை கரம் பிடித்து அழைத்து வேதம் சொல்லுகிறது, 120 வயதுல அவன் கண் இருளடையவும் இல்லை, பலம் குன்றி போகவும் இல்லை. என் தேவனால் அது கூடுமானால் இன்றைக்கும் அது கூடும். ஜெபிக்கலாம், எழுப்பி நிற்போம். அவர் அநாதி தேவன், இலைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. காத்திருங்கள், நன்மையை தருவார், அற்புதத்தை தருவார், நிச்சயமாய் தருவார். ஒரு நாள் வெட்கப்பட விடவே மாட்டார். இன்றைக்கு இந்த காரியத்தை என் ஆண்டவர் பேசும்படி அதிகாலையில் எனக்கு கட்டளையிட்டார். இந்த வார்த்தையை பேசி என் பிள்ளைகளிடத்தில் பேசு, நீ பேசி கேட்க வேண்டிய பிள்ளைகளை நான் அழைத்து வருவேன், அவர்களிடத்தில் சொல்லு என்று சொல்லி எனக்கு தந்தார். இன்றைக்கு உங்கள் செவி கேட்க சொல்லி இருக்கிறேன். உங்கள் வழி அவருக்கு மறைவாக இருக்கவில்லை. உங்கள் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போயிற்று என்று நீங்கள் ஒரு நாளும் சொல்ல வேண்டாம். உங்கள் நியாயத்தை வைத்து நீங்கள் பேசலாம், உங்கள் வழியை குறித்து நீங்கள் தீர்மானித்திருக்கலாம். ஆனால் தேவன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கும் முன்னே உன் வழியை தீர்மானித்திருக்கிறார். தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கும் முன்னே உங்களை குறித்ததான காரியங்களை திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அது சரியான திசையில கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அது நடக்கும். இப்போது உங்களை நடத்துகிற அந்த பாதை நீங்கள் விரும்பத்தக்காத பாதையா இருக்கலாம், நீங்கள் விரும்பத்தக்காத பாதையா இருக்கலாம். நீங்கள் விரும்பின காரியம் இது இல்லை. நான் விரும்பாத ஒன்றல்லவா நடந்து கொண்டிருக்கிறது, நான் விரும்பாத ஒரு காரியம் அல்லவா என் வாழ்க்கையில் நடக்கிறது என்று என்னெல்லாம் தேவைப்பட்டேன். யோசேப்பு விரும்பாத ஒன்றுதான் அவன் வாழ்க்கையில் நடந்தது. தாவீது விரும்பாத ஒன்றுதான் வாழ்க்கையில் நடந்தது. காடுகளுக்குள்ள ஓடிக்கொண்டிருந்தான். தன் மனைவியை கூட்டிக் கொண்டு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு காடுகளிலே ஓடி ஓடி ஒளிந்து கொண்டிருந்தான். அது தாவீது விரும்பினதல்ல. யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டது யோசேப்பின் விருப்பம் அல்ல. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தது யோசேப்போட விருப்பம் அல்ல. ஒருவேளை யோசேப்பு அப்படி சொல்லியிருப்பானோ, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்று சொல்லியிருப்பானோ, என் நியாயம் தேவன் எட்டாமல் போறது என்று சொல்லியிருப்பானோ? இல்ல, தேவ பிள்ளை சொல்லல. அப்படி அவன் சொல்லல. அவன் சொல்லியிருந்தான ராஜாக்கு முன்னால நிற்கும் போது சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லியிருக்கவே முடியாது, கலங்கி போயிருப்பான். ராஜாக்கு முன்னால போய் நிற்கும் போது சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாம திகைச்சு போயிருப்பான். அவன் அப்படி சொல்லவே இல்லை. என் வழி கர்த்தருக்கு தெரியும் என்று நம்பிக்கையா இருந்தான். என் நியாயம் தேவனுக்கு தெரியும் என்று நம்பிக்கையா இருந்தான். தேவனோடு ஐக்கிய வைத்திருந்தான், தேவனை பற்றி கொண்டிருந்தான். குறித்த காலம் வந்தபோது தேவன் தலையை உயர்த்தினது போல உன் பிள்ளையின் தலையை உயர்த்துவார், உன் குடும்பத்தை உயர்த்துவார், உன் வாழ்க்கை உயர்த்துவார், உன் மேன்மையை உனக்கு தருவார். உன் வியாதி படுக்கை மாறும். ஒருவேளை சில பலவீனங்கள் நம்மை ஆட்கொண்டு, ஆண்டவரே இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, இப்படியே வந்துட்டு இருக்க. சிலர் சொல்லுவாங்க ஜென்ம, அதை சொல்லுவாங்க ஜி, அது உங்க அப்பாக்கு உண்டு, தாத்தாக்கு உண்டு, பிள்ளைக்கு உண்டு. இல்ல தேவனுடைய பிள்ளை, இல்ல. தலைமுறை சாபம் என்பது தலை மயர கூட நீ தொண்டு போகாது. உங்க தலையில ஒரு மயராகிலும் அழிந்து போகாது என்று இயேசு சொல்லி இருக்கிறார். இந்த தலைமுறை சாபம் என்று எண்ணினால் இன்றைக்கு அதை நம்பாதீர்கள், எடுத்து போடுங்க. வேதம் சொல்லுகிறது, நித்திய மகிழ்ச்சி உன் தலைமுறை, சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போ, சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போ, நித்திய மகிழ்ச்சி அவன் தலைமுறை இருக்கிறது. சாப கட்டுகள் நீ இல்லை. இந்த கூட்டத்துக்கு வந்ததுனால நான் இன்னைக்கு சொல்லி அனுப்புறேன், உங்க மேல சாபம் இல்லை. உங்க மேல இருக்கிற பாவத்தை இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். அப்படியானால் பாவத்துக்குள்ள தண்டனை நீ ஏன் சுமக்க வேண்டும்? பாவத்துக்குள்ள ஆக்கினை நீ ஏன் சுமக்க வேண்டும்? தேவையில்லை தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய அறியாமை தான் நம்மை வேதனைக்கு உட்படுத்துகிறது. நம்முடைய அறியாமை தான் நம்மை பாடுகளுக்கு உட்படுத்துகிறது. மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக் கொள்ளுங்கள், சந்தோஷமா இருக்க பழகிக் கொள்ளுங்கள். மற்றவர்களை பார்க்காதீர்கள், என் ஆண்டவரை நோக்கி பாருங்கள், அவரே நோக்கி பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் பலன் தருவேன், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருவேன். மோசே சோர்ந்து போய்விட்டான், கர்த்தர் பலன் கொடுத்தார். மோசே சத்துவத்தை இழந்து விட்டான், சத்துவம் கொடுத்தார். அதே போல உனக்கு இன்றைக்கு பலன் தருவார்.
சத்துவம் தருவான். நீ காத்துரு, காத்துரு. இல்ல பிரதர், காத்து இருந்துட்டேன். இல்ல, அந்த வார்த்தையை நீ பயன்படுத்தாது, அந்த வார்த்தையை பயன்படுத்தாது. காத்து இருந்துட்டேங்கிற வார்த்தையை பயன்படுத்தாது. ஒரு மகனுடைய இருதயம் அதை சொல்லிக் கொண்டிருக்கு, நான் காத்து இருந்து பார்த்துட்டேன். அந்த வார்த்தையை நீ பயன்படுத்தாது. என் ஆண்டவர் காத்திரு என்று சொன்னால் விருதாவாய் சொல்லுகிறவர் அல்ல. இல்ல பிரதர், அவர் காத்திருந்து சொல்லும்போது நான் கரெக்டா இருந்தேன். அவர் காத்திருந்து சொல்லும்போது அவருக்கு நான் ஏற்ற விதமா இருந்தேன். இப்ப எனக்கே தெரியுது பிரதர், அவருக்கு ஏற்ற விதமா நான் இல்ல பிரதர். பின்ன எப்படி பிரதர் நான் நம்புறது? உன்னோட எண்ணத்தை தூரேறு. தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் போது நீ யார், எப்படி இருப்பா, என்ன செய்வா, எப்படி வாழ்வா என்பவருக்கு தெரியும். ஆனாலும் உன் பலவீனத்தை நீக்கி பலனை கொடுக்க முடியும் என்றும் அவருக்கு தெரியும். உன் பலவீனத்தில் விடுதலை கொடுக்க முடியும் என்று அவருக்கு தெரியும். நீ விருதாவா என்னை கர்த்தரை அழைச்சிட்டு வர. நான் பேசிக் கொண்டிருக்கிற வேலையில சிலருடைய பலவீனங்கள் இப்போது மறைகிறது. பலவீனங்கள் மறைகிறது பார்க்கிறேன். இயேசுவ நாமத்தினால், இயேசுவ நாமத்தினால். தேங்க்யூ ஃபாதர். ஒரே வார்த்தை பாண்டோட சொல்ல போறீங்க. ஏசப்பா, நீங்க என்ன குறித்து சொன்ன காரியங்களை செய்து முடிக்கிறதுக்கு நீங்க சோர்ந்து போகிற தேவன் அல்லப்பா. நீங்க எத்தனை வல்லமையுள்ள தேவன். அந்த ஆகாயத்தை பார்த்து சொல்லுங்க, நட்சத்திரத்தை சொல்லுங்க, சூரியனை சொல்லுங்க, சந்திரனை சொல்லுங்க, இதெல்லாம் காட்டுங்க. இவ்வளவு பெரிய தேவன் எனக்கு ஒரு காரியத்தை செய்வது லேசான காரியம் சொல்லுங்க. என் பிள்ளைக்கு செய்வது லேசான காரியம், திருமணத்தை செய்து தருவது லேசான காரியம், நான் எதிர்பார்க்கிற வீட்டை தருவது லேசான காரியம், நான் எதிர்பார்க்கிற வாகனத்தை தருவது லேசான காரியம், எனக்குள்ள கடன் பிரச்சனை அடைப்பது லேசான காரியம் சொல்லுங்க. நிச்சயமா நிச்சயமா கர்த்தர் இன்னைக்கு அற்புதம் செய்வார். நான் எதிர்பார்க்கிற வேலையை தருவது லேசான காரியம், நான் எதிர்பார்க்கிற பரிசுகளை தருவது லேசான காரியம். எங்கோ பிறந்து வளர்ந்த யோசேப் அடிமையா விட்டு போடப்பட்ட பிறகு அதே தேசத்தில், எந்த தேசத்தில் அடிமையா விட்டு போடப்பட்டாரோ அதே தேசத்தில் என் ஆண்டவர் அவனை அதிபதியாய் மாற்ற முடிவானார். அந்த பார்வோன் தேசத்திலே அவன் உத்தரவு இல்லாமல் ஒருவனும் கையையும் காலையும் அசைப்பதில்லை என்கிற அதிகாரத்தோடு தேவன் அவனை நிறுத்த முடியுமானால், குடும்பத்தில் நீ மேல பார்க்கிற இடத்தில் இருக்கிற